மாமியார் என்ன சமையல் பண்ணிருக்கான்னு கேட்டு பாப்போம். வந்துட்டியா? மனசி கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறீங்களா யாராவது? அம்மா அப்படி என்ன வெட்டி முறிஞ்சிட்டா நீங்க கிடந்து தூங்கிட்டு கிடக்க? பெட்ரூம்ல போய் படுக்க வேண்டியதானம்மா? இந்த பெட்ரூம்ல ஓடுற ஃபேனு அது ஓடுவா இல்ல மெதுவா நடக்குவானே தெரியல. காத்து வரவே மடக்கி. அதான் இங்க படுத்து கிடக்கேன். அம்மா ஏதாவது திங்கணும் போல இருக்குமா? உனக்கு அப்படி இல்லையா? உனக்குமா? எனக்கும் அப்படிதான் இருந்து. பிறகு அன்னிகாரிட்ட ஏதாவது கேட்டேன்னா ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டுன்னு சொல்லுவா. அதான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அம்மா அதெல்லாம் நீ கேட்டா அண்ணி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பண்ணி தர சொல்லுமா திங்க. நாக்கு ஒரு மாதிரி பண்ணுதுமா நம்மன்னு. அன்னிகாரி ஏதோ மிச்சர் ஏதோ வாங்கிட்டு வந்தான். அதை எடுத்துற சொல்லுவா. அதை சாப்பிடுவோமா? அம்மா வேண்டாம்மா. எனக்கு என்ன உனக்கு? அம்மா எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்குமா. அன்னிகாரிய கேக் பண்ணி தர சொல்லு. கேக்கா? ஆமா நீ சொன்ன அன்னிகாரி பண்ணி தர மாட்டாளோ? இல்லடி அப்படி இல்ல. எப்படி நான் சொன்னாதான் பண்ணி தர மாட்டா? நீ மாமியார் தானே, நீ சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் கொஞ்சம் கூட கூரே கிடையாது. ஊர்ல உள்ள மாமியார் எல்லாம் பாரு. மாமியாரி ஊன்னானி மரவகாரி என்னலாம் பண்றா? நீ ஒரு சாதாரண கேக் கூட பண்ண தர சொல்ல மாட்டேக்கா. நீலாம் வெளிய மாமியார்னு சொல்லிராதே. ஆட்கள் சிரிச்சிடும். ஏய் மர்மோளே. ஆஹா பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு டோய். உங்களுக்கு கேக் கன்ஃபார்ம். என்னதே என்னாச்சு? என்ன ஆச்சா? மாமியாருக்கு நாத்தனாருக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்ய தெரியாத உனக்கு? என்ன மாமியாருக்கு நல்லா தானே படுத்து தூங்கிட்டு இருந்து. நாத்து தான் வந்து ஏதோ பண்ணி விட்டுருக்கா. என்ன வேணும்னு சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க பண்ணி தாரேன். ஓ போய் கேக் பண்ணி கொண்டா. கேக்கா? ஆமா நீ கேக்குதா? இன்னைக்கு நம்ம வீட்ல யார் பிறந்தனாலும் இல்லையே. பெற எதுக்கு கேக்கு? யாருக்கும் பிறந்த நாள்னா தான் மகாராணி கேக் பண்ணுவீங்களோ? மாமியாரு நான் சொல்றேன் கேக் பண்ணி கொண்டுட்டு வா. ஓஹோ கேக்கா வேணும் கேக்கு? செஞ்சிட வேண்டியதான். ஸ்பெஷல் கேக்கு. சூப்பர்மா. நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா நீ போட்ட போடல அன்னிகாரி பதில் பேச முடியாம போயிட்டாளே. என்ன தங்கம்மாவ கொக்கா? கேக்கா வேணும் கேக்கு? இன்னைக்கு நான் பண்ண போற ஸ்பெஷல் கேக்குல இதுக்கப்புறம் கேக்குனா துண்ட காணும் துணியை காணும்னு ஓடுவிய தாயும் அவ்வளோ. என்ன கொஞ்சம் தானே போடுவோம். நமக்கு என்ன, நம்மளா சாப்பிட போறோம். 1 மணி நேரத்துக்கு பிறகு கெட் ரெடி ஃபோக்ஸ். கேக் வந்துட்டு. ஏ நாத்து கேக் ரெடி. கேக்கு பார்க்கவே அழகு போல இருக்கே. சாப்பிடும். ஞம் ஞம் ஞம். ஆஹா ஆஹா அடிபொலியா நீ. டாப் நாட்ச். என்ன ஒரு டேஸ்ட். ஆமா மர்மவளே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கியே. போன தடவை பண்ணதோட இந்த தடவை டேஸ்ட் அருமையா இருக்கு மர்மவளே. போன தடவை கூட கொஞ்சம் சுமார் தான். இந்த தடவை எப்படி இவ்வளவு நல்லா பண்ணா? அதோட ரகசியத்தை சொல்லு மர்மவளே. ஏய் சொல்லி அவனுமா? ஆமா மர்மவளே சொல்லு. வேற ஒண்ணும் இல்லதே. கேக் பண்றதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சேனா அப்போ எங்கேயோ இருந்து ஒரு பாச்சை வந்து துபக்டேன்னு உள்ள விழுந்துட்டு நானும் பதட்டத்துல கிண்டி பார்த்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது கையில மாட்டுச்சு. தூக்கி வெளியே போட்டேன். அப்புறமா பார்த்தேன் மாவு விக்கிற விலைக்கு எல்லாத்தையும் தூக்கி தூரியா போட முடியும். அதான் அதுலயே கேக் செஞ்சுட்டேன். அதான் இந்த டேஸ்ட். ஆமா நாத்து உண்மைதான் சொல்லுதேன். அதான் டேஸ்ட் டாப் நாச்சா இருக்கு. ஆமாட்டி எனக்கு வர மணிக்கே இப்படியே போனா நம்ம என்ன ஆகும்? இந்த வாந்தி வேற வந்து தொலை படைக்கவே. மாமியார் நாத்தனாருக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல கரண்ட் நேரம் சும்மா விளையாண்டுட்டு இருக்காவ. என்ன சொல்றா? உமா என்னாச்சு? ஐயோ பாச்சா விழுந்துட்டா. நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. அம்மா மவளே இங்க இருந்தா ஒண்ணு முடியாது. வா ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன் மாமியார் நாத்தனாரும் இப்படி பாச்சா விழுந்து கேக்க தின்னுட்டு இருக்காவ. நீ கிடந்து ஆடிட்டு இருக்க. அக்கா நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. அந்த கேக் பண்ணி கொடுத்தது நான் தான். என்ன சொல்றா? நீ எப்படி இப்படி பண்ணா? ஏக்கா கோபப்படாதீங்க. சும்மா தான் சொன்னேன் பாச்சை வந்து கேக்குன்னு. அதை நம்பிட்டு 2 பேரும் ஆஸ்பத்திரி பக்கம் ஓடுறாவ. என்ன மினி இது? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படியே பண்ணாவ வயசான காலத்துல வீலுக்கு ஏதாவது வந்துட்டுனா என்ன பண்ணுவா? சும்மா தாக்கா சொன்னேன். நீங்க வேற அதை 2 பேரும் நம்பிட்டாவ. கால் மேல கால் போட்டு உட்காந்து 2 பேருக்கு நான் கேக் பண்ணி கொடுக்கணுமா? அதான் சும்மா ஒரு போய் சொன்னேன். பார்த்தா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு. நீ போய் சொல்லிருக்கா அவ 2 பேரும் ஆஸ்பத்திரிக்குள்ள ஓடுறவ. எங்க ஹாஸ்பிடல்ல என்ன ஆகும் தெரியலையே. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுக்கா. 2 பேரும் திருப்பி அனுப்பி விட்டுருவாவ. நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க என் கூட சேர்ந்து ஆடுங்க. நீ ஆடிட்டு நின்னு நான் போறேன்.